அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் இக்கால கவிஞர்கள் என்ற தலைப்பில் ஓமைக்கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய சுரதா அவர்களை பற்றி பார்ப்போம். இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் நாகை மாவட்டம் பழையனூரில் பிறந்தவர். பெற்றோர் திருவேங்கடம் செம்பகம் அம்மாள். இவருடைய காலம் 23/11/1921 பிறந்தவர். 20/6/2006 இயற்கை எழுதினார். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணத்தால் தன்னுடைய பெயரை சுப்ரத்தின தாசன் என அழைத்து கொண்டார். பின்னாளில் அதுவே சுரதா என்று மாறியது. சுரதா என்று அன்போடு அழைத்தவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் சுரதா என்று அழைத்தார். அவருடைய படைப்புகள் சாவின் முத்தம், பட்டத்தரசி, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், எச்சில் இரவு, வார்த்தை வாசல், இதெல்லாம் அவருடைய படைப்புகளில் சில. நூல்கள் கவிதை நூல் தேன்மலை, சாவின் முத்தம், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், வார்த்தை வாசல், இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள். கட்டுரை முன்னும் பின்னும். இவர் நடத்திய இதழ் காவியம் என்பது அது வார இதழ். அடுத்து இலக்கியம், ஊர்வலம், சுரதா, இதெல்லாம் மாத இதழ்கள். இதை இவர் ஒவ்வொரு மாதமும் நடத்தியிருக்கார். ஆசிரியராக இருந்து நடத்தியிருக்கார். அடுத்ததாக உவமைக்கவிஞர் என்று அழைத்தவர் ஜெயகாந்தன். இவர் கவிதை முதலில் வெளிவந்த இதழ் 1941 சிவாஜி அப்படிங்கிற இதழில் முதலாக இவருடைய கவிதை வெளிவந்தது. இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பார்த்திங்கன்னா கவிஞர் திலகம், கலைமாமணி, சுரதா, பாவேந்தர் விருது, தன்மான கவிஞர் போன்றது இவருக்கு அளிக்கப்பட்ட பட்டங்களாக சொல்லப்படுகிறது. 1978 பாவேந்தர் விருது பெற்றிருக்கார். ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமைக்கவிஞர் என்று ஜெயகாந்தன் முதலாக அழைச்சிருக்காரு. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் இவர் தான். தேன்மலை, சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள் இவரது கவிதை நூல்களில் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. தேன்மலை தமிழக அரசினுடைய சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. கலைமாமணி பட்டத்தை, பாவேந்தர் விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா இவரது திரைப்பட பாடல். நேரசையும் தேமாவாகும், நிறை நிலவே உன் கண்ணம் தேமா ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதும் இனிப்பவளே லகரம் என்னும் எழுத்துபோல் சிறந்தவளே என்று அதாவது ஓமை பாடுவதில் வல்லவர். எழுவாய் நீ பயனிலை நான் என்கிறீர்கள், செய்யப்படு பொருள் நான் ஆவேன் அப்படின்னு சொன்னவர். அம்மி அரைத்திடவே உதவும்கள் அம்மிக்கல் என்று சொன்னவர். நித்திரை கவிஞருக்கு மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் என்று பாவேந்தர் பாரதியாரை போட்டிருக்கிறார். அதாவது நித்திரை கவிஞருக்கு மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழைத்தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று பாரதிதாசனை பற்றி சொல்கிறாரு. தலை, கால், கை காத்தோர் செத்தார், தமிழ் காத்தோர் வரலாற்றில் செத்ததில்லை என்று சொல்லக்கூடிய கவிஞர். நான் ஒரு கவிஞன், அதைவிட நான் ஒரு நல்லவன் இந்த நாட்டில் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கவிஞர். கட்டழகு மங்கையின் கன்னத்தை கண்டு தேமாங்கனிகள் திரும்பி கொண்டனவாம் என்று உமைப்படுத்துகிறார். தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை. அடுத்ததாக மருந்தாலே நோய் தீரும், வானம் சிந்தும், மழையாலே வறண்ட வயல் ஏக்கம் தீரும், விருந்தாலே பசி தீரும், ஆனால்
காதல் வெப்பத்தில் கொப்பளிக்கும் நோயோ எந்த மருந்தாலும் தீர்வதில்லை. காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை. மங்கை தீர்ப்பால் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர். இவர் திரைப்பட பாடல்களுக்கும் பாடல்கள் எழுதியிருக்காரு. மங்கையர்க்கரசி என்னும் படத்திற்கு வசனம் எழுதியிருக்காரு. ஜெனோவா, அமரகவி, அடுத்து திருமணம், தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆகிய படங்களுடைய பாடலாசிரியரும் இவர்தான். இன்றைக்கு ஓமை கவிஞர் சுரதாவை பார்த்தோம். மீண்டும் பிறிதொரு வகுப்பில் வேறொரு கவிஞரை காண்போம். நன்றி.